வணக்கம். கஸ்டர்ட் செய்யறதுக்குள்ள எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச பாலில் இந்த கஸ்டர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட 1/2 கப் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இறக்கி நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கேன். இது ஓரத்தில் உள்ளதான் கட் பண்ண பிறகு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் இந்த பிரெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை எல்லாமே போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எண்ணெயை வந்து நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பிரெட்டை வந்து அது கூட சேர்த்து நல்லா ஒரு டிப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஓவராக வந்து அந்த ஜீராவில் வந்து டிப் பண்ண வேணாம். இப்போ நான் எல்லா பிரெட்டையும் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சில் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை வந்து அது கூட சேர்த்து இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கேன். நான் வந்து வால்நட், பாதாம், பிஸ்தா, முந்திரி இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.